மதுரை பாரபத்தியில் நேற்று தாவிக்க மாநாடு நடைபெற்ற இடத்தில் டன் கணக்கில் குப்பைகள் தேங்கி கிடக்கின்றன. மாநாட்டு திடலில் இருந்த 5000த்திற்கும் மேற்பட்ட நாற்காலிகள் உடைக்கப்பட்டு கிடக்கின்றன. இதுகுறித்து செய்தியாளர் அருண்குமார் தகவல்கள் வழங்க கேட்கலாம். அருண்குமார், நேற்று மாநாடு நடைபெற்ற இடம் இப்போது எப்படி காட்சியளிக்கிறது? விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நேற்று மாலை மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள பாரபத்தி கிராமத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதற்காக முதல் நாள் இரவே தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் மாநாட்டில் குவிந்தனர். மாநாட்டில் கலந்து கொள்ளும் தொண்டர்களுக்கு தாவேகா சார்பில் உணவு தயார் செய்யப்படவில்லை. அதற்கு பதிலாக ஸ்நாக்ஸ் பாக்கெட்டுகள், தண்ணீர் பாட்டில்கள் என ஒரு சுமார் 5 லட்சம் பாட்டில்கள் தயாரிக்கப்பட்டது. அதேபோல் மாநாட்டை சுற்றியும் பல்வேறு தற்காலிக உணவு ஸ்நாக்ஸ் கடைகளும் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் 500 ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கார் பார்க்கிங், மாநாடு நடைபெற்ற இடம் என எங்கு பார்த்தாலும் டன் கணக்கில் பிளாஸ்டிக் குப்பைகளாக காட்சியளிக்கிறது தற்போது. மேலும் மாநாட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட நாற்காலிகளில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட நாற்காலிகள் உடைக்கப்பட்டு மலை போல் குவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பு வேலிகள் சாய்க்கப்பட்டு தண்ணீர் குழாய்கள் உடைக்கப்பட்டு மாநாட்டிற்கு நடைபெற்ற இடத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட காலணிகள், அதேபோல் சாலை முழுவதும் காலணிகள் சிதறி கிடக்கின்றன. தமிழக வெற்றி கழக மாநாடு நடைபெற்ற இடம் முழுவதும் குவிந்துள்ள குப்பைகளை அகற்ற 2 அல்லது 3 நாட்கள் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது தமிழக வெற்றி கழக மாநாடு நடைபெற்ற இடம் போர்க்களம் போல் காட்சியளித்து வருகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.